சம்பவம் நடந்த உடனே அந்த பகுதிக்கு போகும்போது மக்கள் எல்லாருமே அதிருப்தியில இருப்பாங்க. அப்ப வந்து விஜய் அவர்களும் சரி, அந்த தாவேக்கா நிர்வாகிகள்லாம் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அங்க கலவரம் ஏற்படும். அதனால தான் வந்து அந்த பகுதிக்கு செல்லல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. வாட்ஸோ எவருங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. சகோதரர் விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் கரூர்லயாவது தங்கி இருந்து அவர் அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான வழியை வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கணும். மாறாக அவங்க வந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடுனதுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறைந்தபட்சம் ஊடகத்துக்கு அவர் வாயிலாக ஒண்ணுமே இல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இதை குறித்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அவர் எப்பவுமே கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து அவையதான் இருக்கும். ஒருபோதும் போன் கையில இருக்காது. அது வந்து வாகனத்துல வச்சுட்டு போயிருவாங்க. அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத போது கூட 2-3 பேர் சொன்ன செய்திகளை வச்சு அவர் மேடையில ஏறி இரங்கலை பதிவு செய்யறாரு. அப்போ 1-2 பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. அதே போன்று கூட்டம் முடித்து 1 மணி நேரம் கழித்து